கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் மரணம் வரை நம்மோடு பயணிக்க யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய வாழ்க்கையில் சில நிலைகளில் அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கென்று யாரும் இல்லையே. அன்றைக்கு என் நண்பர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு என் நண்பர் இல்லையே. அன்றைக்கு என்னுடைய உறவினர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு எனக்காக நிற்கவோ பேசவோ ஒருவரும் இல்லையே. மரணம் வரையில் நான் எப்படி இந்த வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன்? இதுவரை யாரை நான் மலை போல் நம்பி இருந்தேனோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே. இனி நான் எப்படி நடப்பேன்? எனக்கு யார் துணை நிற்கிறார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை மரண பரியந்தமும் நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் நான் உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. பெயர் சொல்லி அழைத்து என்னை அணைத்து கொண்ட தெய்வம் இந்த நாள் வரை அற்புதமாய் நடத்துகிறார். ஒருவேளை என்னோடு கூட இவர்கள் கடைசி வரை வருவார்கள் என்று நினைத்த அநேகர் என்னை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள். நான் இவர்கள்தான் எல்லாம் என்று நினைத்தவர்கள் ஒரு கட்டத்தில் என்னை விட்டு பிரிகிற சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் இந்த நாள் வரை என்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகாத அவர் என்னை நடத்துகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் ஊழியத்திற்காக வரும்போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தான் எனக்கு கொடுத்தார். நான் மரண பரியந்தமும் உன்னை நடத்துவேன் என்று. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ கடினமான காரியங்கள், இதற்கு மேல் நான் செல்வதற்கு என்ன இருக்கிறது என்று எத்தனையோ பலவிதமான நெருக்கத்தின் சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு நாள் கூட அவருடைய ஊழியத்தை விட்டு விடுகிற எண்ணத்தை அவர் எனக்கு கொடுத்ததே இல்லை. அவர் எப்படி எனக்கு வாக்கு பண்ணினாரோ, மரண பரியந்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் என்னை நடத்துகிறார். நம்பினவர்கள் நட்டாற்றில் விட்ட போதிலும் கூட என் நடுவில் அவர் இருந்தார். என் கை பிடித்தவர்கள் கைவிட்ட போது கூட கருவில் இருந்து என்னை கண்டவர் இம்மட்டும் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எனக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் அப்படியே செய்வார். நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கென்று யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? நான் இதே தனிமையில் தான் கடந்து போக வேண்டுமா என்று கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கரத்தை பிடித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மரணம் வரையும் நான் உன்னை நடத்துவேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் ஆண்டவருடைய கரத்தை உதறிவிட்டு போன நாட்கள் உண்டு, பின்மாற்றத்தில் சென்ற நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட போய் என்று விட்டு விடாமல் என் கரத்தை பிடித்து இம்மட்டும் நடத்துகிறாரே, அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் அன்போடு ஏற்றுக்கொள்ள, அன்போடு உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை அவரை விட்டு தூரம் போன நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் மனம் திரும்பி அவர் சமூகத்தில் வாருங்கள். ஆண்டவரே, நீரே என்னை நடத்தும். மனிதர்களுக்காக நான் உம்மை விட்டு போன நாட்கள் உண்டு, ஆனால் நீர்தான் என்னை விட்டு விலகவே இல்லை, நீர்தான் என்னை விட்டு போகவே இல்லை. ஆகவே நீரே என் கரத்தை பிடியும், மரண பரியந்தமும் நீரே என்னை நடத்தும் என்ற அவர் கரத்தில் உங்கள் கரங்களை கொடுத்து பாருங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.